நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நியாயத்தின் நெறிகளை தற்காத்து சொல்கிறார், உன் வழியில் அவனை காக்கும்படி கர்த்தருடைய தூதர்கள் ஏந்தி கொண்டு போய் யாரை காப்பாற்றாரா? யாரை காப்பாற்றாரு? பரிசுத்தவான்களுடைய பாதையை காப்பாற்றுவார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூட அது இருந்துச்சு, பரிசுத்தவான்களுடைய பாதத்தை காப்பாற்றுவான்னு இருக்குது. பார்த்தீங்களா? கர்த்தரை யாரை காப்பாற்றுவாரா? பரிசுத்தவானுடைய பாதங்களை காப்பாற்றுவார். 91 சங்கீதத்தில் சொல்கிறார், உன் வழியில் அவனை காக்கும்படி கொண்டா தூதர் கட்டளிடுவா, உன் பாதம் கல்லில் அடராதபடிக்கு தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு பாரு சொல்லி யாரை காப்பாற்றுவார்? பரிசுத்தவான்களுடைய பாதத்தை காப்பாற்றுவார். பரிசுத்தவான்கள் என்றைக்கும் என்ன செய்வாங்களா? காக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தானம் இருக்கம்மா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தும் ஐயா. நீங்கள் பரிசுத்தானம் இருந்தீங்கன்னு சொன்னால் செபிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. நீ உங்களால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. பரிசுத்தம் நிறையாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களை செபிக்காமல் இருக்க முடியாது. யார் செபிக்கிற முன்னால் ஓடி ஓடி செபிப்போம். பரிசுத்தமாக வாழ்க்கும்போது துதிக்காமல் இருக்க முடியாது. பரிசுத்தம் நிறையாமல் இருக்க முடியாது. தேவனை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.